Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க ஆண்களை கேளுங்கள், அதை செய்து முடிக்க எங்களை போன்ற பெண்களை கேளுங்கள். சூப்பராக செய்வோம். கையில் புத்தகத்தோடு கல்வி கற்கும் எங்களை போன்ற பெண்களை கண்டு அடக்குமுறை செய்வர்கள் பெரும் பயன் கொள்கிறார்கள். ஒரு பெண்ணை படிக்க வைப்பதற்கு அவள் குடும்பத்தை படிக்க வைப்பதற்கு நிகரானது. எனவே எங்களை போன்ற பெண்களை அவசியமாக படிக்க வைங்க தாய்மார்களே. வாழ்க்கை என்னும் ஆற்றை கடலை கடற்க பெண் என்ற எங்களை போன்ற கப்பல் கண்டிப்பாக அவசியமுங்க. ஒரு பெண்ணின் வாழ்வு அன்பின் சரித்திரம். ஒரு பெண்ணின் வாழ்வு அன்பின் சரித்திரம். பெண்ணின் மடியில் தானே இறை அன்பு வளர்கிறது. ஒரு பெண் உரிமை இல்லாத நாடு காற்று இல்லாத வீடு போல் மாறதாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று அதனால் தானே பாடி வச்சாங்க. மானுடக சமூகத்தை வலிமை வாய்ந்தவள் பெண்தான். சகிப்பு தன்மை வலிமை வாய்ந்தவள் பெண்தான். பெண்ணின் தண்ணீர் உலகே மிக ஆற்றல் உள்ள நீர் சக்தி வளமாகும். பெண் உரிமை இல்லாத நாடு. ஒரு பெண் எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைகிறாளோ அவ்வளவு தூரம் நாடு முன்னேறும். பெண்ணுக்குரிய சுதந்திரத்தை வழங்காதவரை ஒரு நாடு ஒருபொழுதும் வெற்றி அடையாதது. ஆணை அடக்கி பயன்படுத்தவே வல்ல இறைவன் பெண் பிறவியை படைத்து வைத்தாள். ஒரு பெண் எந்த காற்றிலும் அசைந்தாலும் நாணலை போன்றவள். அவள் பெரும் புயலிலும் அவள் ஒடிந்து விழ மாட்டாள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட தாழ்ந்தவள், ஒரு பெண் ஆணை விட சிறந்தவளா என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெண் ஆணை விட தாழ்ந்தவள் இல்லை என்பதே நிச்சயம். பெண்கள் சந்தோஷமாக இருந்தா அவங்க பேசுறதை யாராலையும் நிறுத்த முடியாது. அதே அவங்க சோகமாக இருந்தா அவங்க பேச வைக்க முடியாது. மார்ச் 8 அன்று மட்டுமே கொண்டாடப்பட வேண்டியோர் அல்ல பெண்கள். வருடம் முழுக்க இல்லை நமது ஆயுள் முழுக்க கொண்டாடப்பட வேண்டியோர் பெண்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.